இந்த ஊரில் இருக்க கும்பல் எல்லாமே டிமார்ட்டில் தான் இருக்கும் போல். உள்ளே போயிட்டு வெளியே வர முடியல, அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பில் போடுறதுக்கே நாங்கள் அரை மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. அதனால் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வந்து ஸ்பெஷலாக கேசரி செய்யலான்னு கேசரி செஞ்சுட்டு இருந்தேன். நிறைய வீடியோ ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா கேசரி செய்யும்போது அதில் கொஞ்சம் பால் ஊற்றி தான் செய்வாங்க. நான் நிறைய வீடியோஸில் பார்த்து யாரும் பாலில் ஊற்றுறது இல்லை. எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, அதனால் வந்து நான் பால் ஊற்றியே செஞ்சுட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து லிட்டில் ஆர்ட்லாம் காமிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. டெய்லியும் தோசையே போட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பொங்கல் செய்யலான்னு பொங்கல் சாம்பார் செஞ்சுட்டு இருந்தேன். எங்க அம்மாலாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா நான் மோஸ்ட்லி செஞ்சு சாப்பிட்ற டிஷ் தான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு இவங்களுக்காக செஞ்சுட்டு இருந்தேன். இந்த அஞ்சரை பெட்டியிலலாம் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொட்டி வச்சு அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்புறம் இவங்களுக்காக வந்து உடச்சி ஊத்துன முட்டை சாதம் வந்து செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் இவங்களுக்கு கொடுத்து பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆயிட்டாங்க. அநியாயம் பண்ற பொங்கல் அளவுக்கு கேசரி வச்சு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா கேசரி எடுத்து வச்சுட்டாங்க. ஃபைனலி உங்களுக்கு பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு கொஞ்சம் கேசரி பேக் பண்ணிட்டு